இன்றைய ஆன்மீக தகவல். சீர்மேவும் சென்னை என்று சொல்வார்கள், தர்மமிகு சென்னை என்று சொல்வார்கள். சென்னை அற்புதமான ஒரு நகரம். ஆலயங்கள், சென்னையில் இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாமே மிக மிக பழமையானவை. பல நூறு வருடத்துக்கு முன்பே பட்டினத்தார் முதலிய ஞானியர் இதனை அறிந்தே இங்கு வந்து தங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டார்கள். 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பக்கம் போர்ச்சுகீசியர் கடும் வேகத்திலே அப்பகுதியிலே மதமாற்றம் செய்வதற்கு முயன்ற போதும் அவர்களை தொடர்ந்து பிரிட்டிஷாரர் பெரிய அளவிலே மதமாற்றம் முயன்ற போதும் சித்தர்களும் ஞானியர்களும் அதனை தடுத்து நின்று அரண் போல காத்தார்கள். நம்முடைய சனாதன தர்மத்தை காத்தார்கள். தொடர்ந்து சித்தர்களும் முருகன் அடியார்களும் இந்த சென்னை எம்பதியிலே வந்து அமர்ந்தார்கள். அப்படி அமர்ந்தவர்களிலே வள்ளலார் போல பலர் அவர்கள் வந்திருக்காவிட்டால், இவ்வளவு அடியார் கூட்டம் இங்கே உருவாகி இருக்காவிட்டால் சென்னை என்பது நிச்சயமாக இத்துணை கோவில்கள் நிறைந்த நகரமாக இருந்திருக்காது. ஆகவே அதனை தடுக்க அந்த பிரபஞ்சத்தின் மகாசக்தி உருவாக்கி சென்னைக்கு அனுப்பியவர்களிலே முக்கியமான ஒரு சித்தர் பாம்பன் சுவாமிகள். இந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் காலம் காலமாக தமிழகத்திலே ஏதோ ஒரு உருவிலே தன்னை நிறுத்தி கொண்டே இருப்பார். அகத்தியர் காலம் முதல் இது உண்டு. யாராவது ஒரு அடியாரை ஆட்கொண்டு அவர்களை கொண்டு தன் மகா சக்தியினை இந்த உலகுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் முருகப்பெருமான். சூரியனுடைய வெளிச்சம் தாங்கி வருகின்ற நிலவு போல அந்த அடியார்கள் இருளிலே இருக்கின்ற மக்களுக்கு வெளிச்சம் காட்டுவார்கள். முருகப்பெருமானின் ஜோதியாக எரியும் அந்த அடியார்கள் மக்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளை மழை போல ஈர்த்து கொடுப்பார்கள். உருதெரியாத உயிர் சக்தியினை பூமி உணவாக விளைவிப்பதைப் போல காண முடியாத முருகப்பெருமானின் அருளை நம்முடைய கண்முன் பெற்று கொடுப்பவர்கள் தான் இந்த அடியார்கள். இப்படி முருகப்பெருமான் ஆட்கொண்ட அடியார்கள் நிரம்ப உண்டு. அகத்திய பெருமான் காலம் முதல் திருமுருக கிருபானந்த வாரியார் காலம் வரை சித்தர்கள் நிறைய வாழ்ந்த ஒரு நகரம்தான் இந்த சென்னை. அவ்வரிசையிலே 18ஆம் நூற்றாண்டிலே கண்ட மிகப்பெரிய அடியார் பாம்பன் சுவாமிகள். அவருடைய காலமும் அந்த காலம் கொடுத்த இன்னல்களிலே இருந்து நம்முடைய மதத்தை மீட்டு அவர்கள் வருகையும் மிக மிக அற்புதமானது. முருகப்பெருமானுடைய அருளாலே அவராலே காரிருள் நீங்கியது என்று சொல்லலாம். அக்காலம் மதமாற்ற காலம், மிக பெரிதாக அட்டகாசம் செய்த காலம். பிரிட்டிஷாருடைய ஆட்சியிலே தேசம் சிக்கி இந்து மதம் கடுமையாக ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த காலம். சென்ற இடமெல்லாம் மதமாற்றம் பெரிதாக இருந்த காலம். அப்போதுதான் அவர் அவதரித்தார். ராமேஸ்வரம் அருகில் இருக்கின்ற பாம்பன் என்கின்ற ஊரிலே சாத்தப்பன் பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் மகனாக 1850 அவதரித்தார். அவருடைய பிறந்த நாள் சரியாக இன்னுமே யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு சித்த புருஷர் அல்லவா. அவருடைய பிறந்த தினம் என்பது யாருக்குமே சரியாக தெரியாது. பெற்றோர் அவரை அழைத்த பெயர் அப்பாவு என அழைத்தார்கள். அப்பாவுக்கு சிறு வயதிலேயே முருகப்பெருமான் மேல் பெரும் பக்தி வந்தது. பெற்றோருக்கு அடுத்து அவர் அறிந்தது முருகப்பெருமான் எனும் அளவு 6 வயதிலேயே முருகப்பெருமானை இறுக பற்றி கொண்டார் அப்பாவு, அதாவது பாம்பன் சுவாமிகள். அப்போதே பாலதேவராயருடைய கந்தசஷ்டி கவசம் முழுவதையும் பாராயணம் செய்வார். அவர் வளர வளர முருகப்பெருமான் மேலான பக்தியும் வளர்ந்தது. ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லும் அளவுக்கு அவருக்கு முருகப்பெருமான் அசாத்திய மன வலிமையை கொடுத்தார். முருகனுடைய அடியாராகவே ஆகிப்போனார். பாலதேவராயரை போல தானும் உருக்கமான அழியாத பாடல்களை பாட வேண்டும் என உறுதி கொண்டு அப்போதே அதை முடிவு செய்து தினம் ஒரு பாடலை எழுதினார். பாடல் எழுதப்பட்ட பின்னரே உணவு என்பதை வழக்கமாக்கி கொண்டார். இப்படி 100 பாடல்களை அன்றே எழுதினார். கங்கையை சடையில் பறித்து என தொடங்கிய அப்பாடல்கள் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் அருணகிரிநாதருடைய பெயரை தாங்கி நின்றது. இதனை எழுதும்போது அவருக்கு வயது 13. அந்த பாடல்கள் தான் பின்னாளிலே சண்முக கவசம் எழுத முழு பயிற்சியையும் அவருக்கு கொடுக்கும். இவரின் உருக்கமான பக்தியினை இளம் வயதிலே வந்த அந்த பக்தியினை கண்டு இவர் சாதாரணமான பிறவி அல்ல என்பதை உணர்ந்த சேதுமாதவன் அவருக்கு
விஜயதசமி அன்று ராமேஸ்வரம் கடலிலே மூழ்கி குளிக்க வைத்து பின் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க அதுவே அவரின் வாழ்விலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அப்போது இன்னும் பிரகாசிக்க தொடங்கினார் சுவாமிகள். அக்கால வாழ்வியல் படி பலவிதமான கலைகள், குதிரையேற்றம், போர்க்கலைகள் இன்னும் கணக்கு வழக்கு என பலவற்றை அவர் படித்தாலும் மனதிலே முருகப்பெருமானுடைய பக்தியே பிரதானமாக இருந்தது. வளர்ந்து நிலைத்து கொண்டிருந்தது. மனமெல்லாம் முருகன், சிந்தையெல்லாம் முருகன் என்றிருந்த அப்பாவுக்கு திருமணம் செய்வதிலே நாட்டமில்லை. ஆனால் பெற்றோரும் உறவுகளும் வற்புறுத்த வேறு வழியின்றி காளிமுத்தம்மாள் என்பவரை 1872ஆம் ஆண்டு மணந்து கொண்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்கள். குடும்பம் அமைந்தாலும் அவர் மனதிலே முருகனும் துறவரமும் பெரிதாகவே இருந்தது. ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பதும் குடும்ப பொறுப்பதை சுமப்பதும் தர்மம் என்பதால் அவற்றையும் சுமந்தார். பிள்ளைகளுக்கு ஏதும் நோய் என்றால் முருகப்பெருமானே அடியார் வேடத்திலே வந்து குழந்தைகளுக்கு விபூதி கொடுத்து குணப்படுத்திய காட்சியெல்லாம் நடந்தது அவருடைய வாழ்விலே. அந்நேரம் அவருக்கு பழனிக்கு செல்லும் ஆசை வந்தது. எப்படியாவது சென்று விடலாம் என்று நினைத்தவர் தனக்கு நெருக்கமானவரும் நண்பருமான அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் முருகப்பெருமான் தனக்கு பழனிக்கு வர உத்தரவிட்டதாக கூறினார். அவரும் உற்சாகமாக பழனி செல்ல இவரோடு தயாரானார். ஆனால் அன்று மாலையே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. நிழல் வடிவிலே மயில் மேல் அமர்ந்த உருவம் பேசிற்று. முருகப்பெருமான் தன்னிடம் நேரடியாக பேசியதில் மனம் கசிந்து நின்றார் அப்பாவு. அவரிடம் குரல் மட்டுமே சொன்னது, பழனிக்கு யாம் அழைத்தோம் என பொய் பகன்றீரோ, இனி யாம் அழைக்கும் வரை நீர் அங்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அக்குரல் மறைந்து விட்டது. அத்தோடு பழனி செல்லும் திட்டத்தையே கைவிட்டு விட்டார் அப்பாவு. இது நடந்து சில காலங்களிலே அவர் தந்தையார் காலமானார். அப்போதுதான் முருகப்பெருமான் தன்னை பழனிக்கு ஏன் வரவிடாமல் தடுத்தார் என்பது அவருக்கு புரிந்தது. தந்தையாருக்கு பின் குடும்பத்தின் தோப்பு, நெல் வியாபாரம், இன்னும் குத்தகை தொழில் போன்ற பல தொழில்களை ஏற்று சுமக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருந்தது. குடும்பத்தை காத்து வந்தார் அப்பாவு. அவருக்கு சொந்தமான 2 பெரிய தோப்புகள் இருந்தன, நிறைய வயல்கள் இருந்தன, கடைகளும் வியாபாரமும் நிறைய இருந்தன. அவற்றையெல்லாம் பராமரித்தார். இக்காலகட்டத்திலே அவர் ஒரு பக்கம் இல்லறம் என்றாலும் இன்னொரு பக்கம் மிக மிக உருக்கமாக முருக பக்தியிலே பிரசித்தியான சண்முக கவசம் எனும் மிகச்சிறந்த பாடலை எழுதினார். அந்த சண்முக கவசம் என்று சொல்லும் போதே மயிர் கூச்செறிகின்றது. அந்த காலகட்டம் அவருக்கு போராட்டமானது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக பெரும் போராட்டம் இருந்தது. வழக்குகளும் பல குழப்பங்களும் இருந்தன. அவற்றிலே இருந்து தன்னை காக்கும்படிதான் அவர் சண்முக கவசத்தை எழுதினார். இது 1891ஆம் ஆண்டாக இருந்தது. 30 பாடல்களை கொண்ட சண்முக கவசம் இக்காலமும் சக்தி வாய்ந்தது. பாலதேவராயருடைய கந்தசட்டி கவசம் போல இதுவும் பிரசித்தமானது. முருகப்பெருமானுக்கு சாற்றும் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை என 5 பொருட்களை குறிக்கும் வண்ணம் ஒரு பாடலை பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என எழுதினார். அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் அது. இவைகளை எழுதி முடித்த போது அவரின் எல்லா சிக்கல்களும் தீர்ந்திருந்தன. குழந்தைகளும் வளர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். திருமணம் நடத்தி வைத்து தொழிலையும் நல்லபடியாக ஒப்படைத்தவர் தன் மகா பெரிய கனவான துறவரத்தை நோக்கி நடந்தார். அதுவரை அவர் கட்டியிருந்த இல்லற கடமைகள் எனும் சங்கிலியிலே இருந்து தன்னை விடுவித்தவர் நீண்ட நாள் ஏக்கத்தின்படி ஆலய தரிசனம் செய்து ஒவ்வொரு இடமாக செல்லத் தொடங்கினார். ஆக இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே முருகப்பெருமான் மிகப்பெரிய அதிசயங்களெல்லாம் நடத்தினார். மதுரை, திருவண்ணாமலை, திருக்காலத்தி, திருத்தணி எனும் திருத்தலங்களையெல்லாம் தரிசித்துவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற தலங்களை தரிசித்துவிட்டு ஊர் திரும்புவதற்கு அவர் திட்டமாக இருந்தார். ஆனால் அப்போது ஒரு இளைஞன் எதிர்பட்டான். ஐயா, என்ன காரணமாக காஞ்சிக்கு வந்தீர் என்றான். அவரோ ஆலயம் பல தரிசித்து முருகப்பெருமானை தேடி வந்தோம் யாம் என்று சொன்னார். அப்படியானால் குமரக்கோட்டம் செல்லாமல் திரும்புவது ஏன் என்று கேட்டார் இளைஞர். காஞ்சியில் அப்படி ஒரு கோயில் இருப்பது அதுவரை சுவாமிகளுக்கு தெரியாது. அந்த இளைஞன் குமரக்கோட்டம் கோவிலை காட்டிவிட்டு மறைந்தே போனான். அதுதான் கச்சியப்பர் கந்தபுராணத்தை அரங்கேற்றிய ஆலயம் என்பதும் முருகப்பெருமானே அவனுக்காக வாதாடினார் என்பதையும் அறிந்த சுவாமிகள் அங்கே அமர்ந்து தவம் செய்தார். இப்படி தவம் செய்த சாமிகளுடைய வாழ்க்கையிலே ஏராளமான அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்றது. குமரக்கோட்ட கோவில்தான்
அவருக்குள் பல மாற்றங்களை கொடுத்தது. அந்த ஆலயத்திலே தவம் இருந்த போதுதான் உளமுருக கண்ணீரோடு அம்முருகனை வணங்கியவர் இனி முழுக்க முழுக்க துறவரம் என முழு துறவரத்தை ஏற்றார். இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய அந்த அவரை ஈர்த்து கொண்ட முருகப்பெருமான் அவர் மூலமாக நமக்கு எத்தனையோ செய்திகளை எல்லாம் தந்திருக்கின்றார். காரணம், இந்த உலகத்திலே அநீதி அக்கிரமம் அதிகமாகும் போது ஏதேனும் ஒரு மகான் வடிவிலே இறைவன் அவற்றை அழிக்க வருவான். அப்படி நம்முடைய மதத்துக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான காலகட்டத்திலே முருகப்பெருமான் அவருடைய அருளால் அவதரித்தவர்தான் இந்த பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளை அன்றாடம் துதிப்போம். அவர் எழுதிய சண்முக கவசத்தை பாராயணம் செய்வோம். சண்முக கவசம் என்பது நம்மை காக்கின்ற அற்புதமான கவசம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சண்முக கவசம் சொன்னால் அந்த பிரச்சனையானது சரியாகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சண்முக கவசத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வோம். அதனை நமக்கு அளித்த பாம்பன் சுவாமிகளை வணங்குவோம். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. நன்றி, வணக்கம்.